பிரியமானவர்களே, நான் பாஸ்டர் ஜோஷுவா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு கூட பேசுகிற ஒரு வசனம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் chapter 7 verse 12. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் பார்த்து, எல்லா யுத்தங்கள்லையும் எப்படிலாம் கர்த்தர் உதவி செய்தார், ஜனங்கள் குறைவுபடும் போது கர்த்தர் எப்படிலாம் உதவி செய்தார் அவர் நினைத்து பார்த்து, இந்த இடத்துல பார்க்கிறோம், பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் செய்ய வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அப்ப அவர் சொன்னார், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி அதற்கு எபனேசர்னு பெயரிட்டார். எத்தனை பேர் சாமுவேல் தீர்க்கதரிசியை போல சொல்ல முடியும்? பாஸ்டர், இப்பதான் ஜனவரி தொடங்கினது போல இருந்தது, இப்ப நாங்க டிசம்பர்ல வந்திருக்கிறோம், இதுவரைக்கும் கர்த்தர் இயேசு எனக்கு உதவி செய்தார்னு சொல்லி உங்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறாரா? அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதே போல பார்க்கிறோம், சங்கீதம் 118 Psalm 118 verse 13 பாருங்க, 13வது வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த 12 மாதங்கள்ல நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் உங்களை தள்ளி இருக்கலாம். உங்களுக்கு வருகிற ப்ரமோஷனையோ, உங்களுக்கு வருகிற உயர்வையோ, உங்களுடைய சரீர பலவீனமா இருக்கலாம், மனிதர்களுடைய வார்த்தைகளா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம், பிசாசனுடைய போராட்டங்களா இருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களை விழ தள்ளி இருக்கலாம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார்னு சொல்லி. இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசின ஒரு காரியம், எத்தனை பேர் உங்களை விழ தள்ளதுக்கு முயற்சி பண்ணினாலும், எத்தனை பேர் உங்களை விழ தள்ளி இருந்தாலும், உங்களை தூக்கி விடுகிற தேவன் உங்களோடு கூட உண்டு. ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்த, தாயின் கருவுல உங்களை என்னையும் உருவாக்கின, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்த தேவனை நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. அவருடைய சமூகத்துல உட்காரும் போது எந்த மனிதன் கிட்ட இருந்து இல்ல, கர்த்தர் கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி வரும். எந்த மனுஷன் உங்களுக்கு கீழே விழ தள்ளுனானோ அவனே ஒரு நாள் சொல்லுவான், உன்னுடைய இயேசு உன்னை காப்பாற்றி உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார்னு சொல்லி. உங்களை எத்தனை பேர் குறை சொல்லியிருக்கலாம், எத்தனை பேர் கீழே விழ தள்ளியிருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் முன்பாக இனிமேல் என்னால முடியாது நீங்க நினைத்திருக்கலாம், கர்த்தர் உங்க தலையை உயர செய்வார், பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்வார். ஏன்னா தானியேலுடைய தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி, இதாவே உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அன்னைக்கு சாமுவேல் சொன்னாரு, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார், அவருடைய பேர் எபினேசர்னு சொல்லி. நீர் எங்களுக்கு எபினேசரா இருக்கிற கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பேர் எங்களை விழ தள்ளினாங்க, ஆனா உங்களுடைய கிருபையினால எங்களுக்கு உதவி செய்து கர்த்தர் எங்க தலையை உயர செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்துங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவங்க தலையை உயர்த்துங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த 2024 முடிவதற்குள்ளாக அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி வரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கேட்கிறோம், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நீங்க அநேக சாட்சிகளை பார்ப்பீங்க. God bless you.